போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேற்காசிய நாடுகளைச் சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் படிப்படியாக சேவைகளை தொடங்க திட்டமிட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்டு பெறலாம். ராஜு, தற்போது இந்தியா எவ்வளவு பயணிகளை குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து மீட்டு வந்திருக்கின்றனர்? இன்னும் அவர்களை மீட்க மத்திய அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? அதாவது ஈரான் உச்ச தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நாடுகளில் இந்த போர் பதற்றமானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கிடையில் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியிருக்கின்றது. ஏற்கனவே சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இங்கு சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை போன்ற முக்கிய நகரங்களுக்கு சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக விமானங்கள் அந்த சேவைகள் இயக்கப்படும் என மத்திய அரசு தற்போது தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகள் என சொல்லப்படும் இந்த குறிப்பிட்ட நாடுகள் மத்திய அந்த கிழக்கு நாடுகளில் பொறுத்தவரை 1 கோடி இந்தியர்கள் அங்கு இருக்கின்றார்கள். பல்வேறு காரணங்களுக்காக அங்கு வசித்து வரக்கூடிய நிலையில அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக ஐக்கிய அமீரகம், சவுதி அரேபியா, மஸ்கட், ஓமன் போன்ற இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் அதிகப்படியான இந்தியர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும், அதே போல தூதரகங்கள் மூலமாக இந்திய தூதரகங்கள் மூலமாக அவர்களுடன் இணைந்து அவர்களை மீட்கும் ஒரு நடவடிக்கையில் மத்திய அரசு தற்போது ஈடுபட்டு வருகிறது. அதன்படி கடந்த 3 நாட்கள் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் 58 விமானங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு முக்கிய அந்த பாதிக்கப்பட்ட நகரங்களிலிருந்து இந்த விமானங்கள் இயக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக ஏற்கனவே சுமார் 20,000 பேர் இங்க மீண்டும் இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற நகரங்களில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கும் ஒரு நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரமாக இறங்கியிருக்கின்றது. குறிப்பாக ஈரானில் மட்டும் சுமார் 3,568 பேர் அங்கு இருக்கிறதாக இந்தியர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் என கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்கும் நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தற்போது தெரிவித்திருக்கின்றது. இதற்காக விமான நிறுவனங்கள் இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட், ஏர் இந்தியா போன்ற இந்த விமான நிறுவனங்களுடன் மத்திய அரசு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியர்களை மட்டும் அவர்கள் மீட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மற்ற நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற மற்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகளும் தங்களுடைய குடிமக்களை அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மீட்கும் ஒரு நடவடிக்கையில் தற்போது இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய வான்வெளி பாதுகாப்பு ஒரு அமைப்பானது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். வருகின்ற 11ஆம் தேதி வரை இந்த வான்வெளி பாதுகாப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உயர் எச்சரிக்கையானது இந்த விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியான அந்த நடவடிக்கைகள்ல சம்பந்தப்பட்ட நாடுகள் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை முழு வீச்சில் இந்த கண்காணிப்பு, தூதரங்கள் மூலமான அறிவுறுத்தல்கள், இந்தியர்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள், சம்பந்தப்பட்ட உள்நாட்டு அறிவிப்புகள், விமான அறிவிப்புகளை தொடர்ந்து பின்பற்றவும் இந்த முக்கிய அறிவிப்புகள் பின்பற்றும்படியாக இந்தியர்களுக்கு இந்திய அரசு சார்பாக தற்போது அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜு.